Hello everyone. In the video la namma CBSE Maths Grade 12 NCERT book la irundhu chapter number 5 continuity and differentiability la example number 14 dhaan paaka porom. Show that every polynomial function is continuous. இங்க என்ன proof பண்ண சொல்றாங்கன்னா every polynomial function. So இது ஒரு polynomial function அப்படினாலே அது கண்டிப்பா continuous ஆ தான் இருக்கும். அதுதான் இங்க வந்து proof பண்ண சொல்றாங்க. So நார்மலா previous sumsல எல்லாமே நமக்கு வந்து ஒரு f of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இங்க வந்து நமக்கு இதான் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுக்கல. அதுக்கு பதிலா தான் க்ளூ என்னன்னு கொடுத்திருக்காங்க. every polynomial function ன்னு சொல்லி every polynomial function. So note the point, every polynomial function ன்னு சொல்லி ஒரு keyword கொடுத்திருக்காங்க. So நம்ம இந்த keyword யூஸ் பண்ணி தான் நம்ம polynomial functionோட ஒரு general form எடுக்க போறோம். ஓகே, polynomial equation ஓட general form எடுக்க போறோம். அந்த general form தான் நம்ம வந்து continuous throughout the real line இது continuous ஆ இருக்குன்னு சொல்லி prove பண்ணோம். எதனால throughout the real line னா நார்மலா வந்து அவங்க பாயிண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க at x equal to 0 ல ஃபங்க்ஷன் வந்து continuous ஆ இருக்கா இல்லையா prove பண்ணுங்க. அதுக்கப்புறம் x equal to 1 கிட்ட அந்த மாதிரி நார்மலா ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன் கேஸ் பாயிண்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்றப்போ it has to be understood throughout the real line நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கு அப்படினு சொல்லி ப்ரூஃப் பண்ணனும்னு சொல்லி நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சோ இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 14 ஓட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து prove that every polynomial function continuous ன்னு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து we know that polynomial equation ஓட general form அப்படினு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். So we know that general form of a polynomial equation, general form of a polynomial equation so polynomial equation or function. okay, இங்க நம்ம function னே எடுத்துக்கலாம். polynomial function p of x, f of x எப்படி இருந்தாலும் ஓகே. polynomial என்றதால நான் p யூஸ் பண்றேன். ஓகே, p of x equal to a0 plus a1x plus a2x square இது இப்படியே போயிட்டே இருக்கும் up to எது வரைக்கும் an x power n வரைக்கும் இருக்கும். இது வந்து general form of a polynomial function. ஓகே, and இது வந்து throughout the real line தான் நம்ம என்னன்னு சொல்லி ரைட் பண்ண போறோம். continuous ன்னு சொல்லி ரைட் பண்றோம் இல்லையா. throughout the real lineல நமக்கு infinite of real numbers இருக்கு. அதனால எல்லா பாயிண்ட்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி நான் c ன்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். let c be the real number, c be the any real number, c be the any real number. so throughout the real line ஃபுல்லாவே நம்ம ஒரே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம். so no split ups, the case 1 case 2 அந்த மாதிரி no split ups. and இங்க ஒரே ஃபங்க்ஷன் என்றதால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கூட நமக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ நம்ம தனித்தனியா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் p of c ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நார்மலாவே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 0 கிட்ட ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், f of 0 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்க வந்து சிங்கிள் ஃபங்க்ஷன் த்ரூஅவுட் த ரியல் லைன்ல யூஸ் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம சேர்த்து நம்ம ஒரே லிமிட் நம்ம வந்து ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்ச மாதிரி ஒரு லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். and f of 0ன்றது கம்பல்சரி. இங்க c தான் நம்ம நேம் பண்றோம் இல்லையா. அப்போ f of c and ஒரு லிமிட் ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் p of c. ஓகே, இங்க ஃபங்க்ஷன் வந்து in terms of p ல இருக்குறதுனால p of c. சோ எங்கெல்லாம் x இருக்கோ நம்ம அங்கெல்லாம் என்ன பண்ணனும், c ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணனும். அப்போ இது என்ன ஆகும், a0 a1 c an c power n. ஓகே, இது ஒண்ணா. அதுக்கப்புறம் லிமிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ லிமிட் நாட் ஓன்லி ஃபார் சிக்கு க்ளோஸா இருக்கிற வேல்யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் சரி அதோட வேல்யூஸ் கூட நியர் டு இந்த அவுட்புட்க்கு நியர்பை தான் இருக்கும் அதோட ரிசல்ட்ஸ் கூட. ஸோ லிமிட் எக்ஸ் இஸ் அப்ரோச்சிங் டுவோர்ட்ஸ் த சி ஃப்ரம் போத் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட். அதனால நான் வந்து இங்க எந்த சிம்பிளும் மென்ஷன் பண்ணலப்போ அது வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் இதை ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி. ஓகே, எக்ஸ் இஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் சி இதுக்கு மீனிங். ஓகே, அப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் p of x என்னவா மாறுது. p of x என்றது என்ன, இதுதானே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ p of x க்கு பதிலா இந்த given ஃபங்க்ஷனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு c, given ஃபங்க்ஷன் வந்து a0 a1x
up to an x power n. ஓகே, இப்போ லிமிட் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே சிஎன் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஏ நாட் a1c an c பவர் n. ஸோ இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி பி பவர் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ, ஓகே, பி ஆஃப் சியோட வேல்யூ அண்ட் லிமிட் எக்ஸ் இஸ் அப்ரோச்சிங் டுவோர்ட்ஸ் தி சி. அப்போ பி ஆஃப் எக்ஸோட ரிசல்ட்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கு இல்லையா? ஸோ சேமாக இருக்கிறதுனால நம்ம என்னென்னு ரைட் பண்ணணும்? Here P of C, here P of C equal to limit x tends to C, P of x வந்து சேமா இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்னன்னு கன்க்ளூட் பண்ணலான்னா P of x function is continuous. So the given functionனா polynomial function தானே, நம்மள தானே எடுத்திருக்கோம். ஸோ polynomial function is continuous. So every polynomial function function is continuous, hence proved. Thank you for watching. என்ன doubts இருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லயே நான் doubts கண்டிப்பா clarify பண்றேன். Thank you.